ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் சாதம் செய்ய போறேங்க. ஆமாங்க, சாம்பார் சாதம் தான் செய்ய போறேன். சாம்பார் சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால அரிசி பருப்பு ஊற வச்சுட்டேன், புளி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, பருப்பு எல்லாத்துக்கும் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த காய்கள்லாம் கட் பண்ணோம்ல, அந்த காயெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 3 தக்காளிங்க, 3 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கூட இதில் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, இங்கே பாருங்க தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் நமக்கு தேவையான அளவு, சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா பருப்பு வெந்து குழஞ்சி வரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நான் மீன் மேக்கர் வறுவல் தாங்க செஞ்சுருக்கேன். இது மீன் மேக்கர் செமையாக மேட்ச் ஆச்சுங்க. நீங்கள் நம்ம வீடியோ அதில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய், கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா செவந்து நல்லா வாசம் வரும்போது மிக்ஸி கப்புக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ சாப்பாட்டை தாளிப்பு கொடுத்துடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிறைய போட்டுருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதிலேயே ஊற்றி ஒரு சின்னதாக ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க. இறக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. காய்கள்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை இதில் ஊற்றிடலாங்க. அந்த பொடி, எண்ணெய் இதெல்லாம் புளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் இதில் ஊற்றி நல்லா கலந்துடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கோயிலில் கொடுக்குற மாதிரியே நல்லா மனம்னு மறந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உணவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.